காலையில் என்ன சமைக்கிற சின்ன பொண்ணு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காலை பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் செஞ்சுருங்க. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், அதுக்காக இங்கிலீஷ்லேயே பேசுவா. என்னத்த யோசிக்கிறீங்க? நீங்கள் செஞ்சுறீங்களா இல்லை நானே செஞ்சுட்டுமா? நானே பார்த்து செஞ்சிட்றேன், நீ போய் ரெஸ்ட் எடு. அத்தை எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். நான்லாம் என் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன். அவள் மாமியார் வீட்டுக்கு போனாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நானே செய்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்கத்தன்னு சொல்லுவாள். இங்கே தான் இருக்காளே ஒருத்தி, எனக்குன்னு வந்திருக்கா என் மருமவ. எப்பா ஒரு வேலை செஞ்சால் உடம்பு சரியில்லைன்னு போய் ஓரமாக உக்காந்துக்கிறா. என்னத்தான் நான் சொல்ல, என் பிள்ளைலாம் அப்படியா இருக்குது? அவ்வளோ ஒழுங்காக இருக்கும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. இந்த மாமியார் கிழவி நம்மளே ஓவராக பேசுது. இது அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அம்மா என்னால் வேலை செய்ய முடியலன்ட்டு அதுக்காக 2 நாளாக ரெஸ்ட் எடுத்தேம்மா. அதுக்கு என் மாமியார், ஏன் உன்னால் வேலை கூட செய்ய முடியாதா? உங்கள் அம்மா இப்படி தான் உன்னை வளர்த்துருக்காளா அப்படின்னு உன்னைய தெளிவாக பேசுகிறாங்கம்மா. எனக்கு கவலையாக இருக்குமா. ஏன் பாப்பா நீ ரெஸ்ட் எடு. உன் மாமியார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காத. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ தான் பார்த்துக்கணும். அதனால் நீ போய் படுத்து நல்லா தூங்கு. உங்கள் வீட்டுக்காட்ட சொல்லு, என்னால் முடியலைங்க அப்படின்னு. உங்கள் அம்மாவை பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லு. ஒரு நாள் கூட பார்த்துக்காட்டி அந்த கிழவிக்கு என்ன வந்துச்சாக்கும் வேலையை. அத்தை என்ன என் மருமக குறை மாதிரியே இருக்குது. நல்லா பண்பாடா நல்லா வளர்த்தீங்க. உங்கள் வளர்ப்பை பார்த்து நானே இப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இப்படியே எப்போவுமே இருக்க சொல்லுங்க உங்கள் பொண்ணையும். நானும் இப்படியே இருக்கேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் போய் சமைங்க. பாய் பாய், see you.